ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன வரன் பதிவுகள் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேட்டுவ கவுண்டர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வரன்களை பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பெயர் சுபாஷினி. படிப்பு பிஇ இஐஇ முடிச்சிருக்காங்க. வேலை இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாத வருமானம் 30,000. பிறந்த தேதி 20/6/1998. பிறந்த நேரம் 2:03 AM. ராசி மேஷம். நட்சத்திரம் அஸ்வினி 3ஆம் பாதம். இவங்களுக்கு 12ல் செவ்வாயுடைய ஜாதகங்க. இவங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க. தந்தை பேர் முத்துச்சாமி, தாயின் பேர் செல்வி. வேட்டுவ கவுண்டரில் காட்டு வேட்டு வருங்க. சொத்து விவரம் பார்த்திங்கன்னா 5 ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்றதெல்லாம் நேரில் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு ஐடி ப்ரொஃபஷனில் இருக்க பையனை எதிர்பார்க்குறாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். இன்றைய நாளுக்கான வரன் விவரம். பெயர் மேகலா. படிப்பு பிகாம் சிஏ முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 20/3/1997. பிறந்த நேரம் 1:44 PM. ராசி கடகம். நட்சத்திரம் ஆயில்யம் 3ஆம் பாதம். இவங்களுக்கு 4ல் செவ்வாயுடைய ஜாதகங்க. இவங்க கூட பிறந்தவங்க தம்பி 2 பேர். தந்தை பெயர் சண்முகம், தாயின் பெயர் ஜெயந்தி. வேட்டுவ கவுண்டரில் பூவான வேட்டு வருங்க. முகவரி குமாரபாளையம். சொத்து விவரம் பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு தோட்டங்கள் இருக்கக்கூடிய பையனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் சவிதா. படிப்பு பிடெக் ஐடி முடிச்சுட்டு பெங்களூரில் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாத வருமானம் 1 லட்சம். பிறந்த தேதி 21/3/1996. பிறந்த நேரம் 8:59 AM. ராசி மீனம். நட்சத்திரம் ரேவதி 4ஆம் பாதம். இவங்களுக்கு 12ல் செவ்வாயுடைய ஜாதகங்க. இவர் ஒரே பொண்ணு தான். தந்தை பெயர் வெங்கடாச்சலம், தாயின் பெயர் மணிமேகலை. வேட்டுவ கவுண்டரில் காட்டு வேட்டு வருங்க. முகவரி திருச்செங்கோடு. சொத்து விவரம் பார்த்திங்கன்னா 4 ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு படித்து வேலை இருக்கக்கூடிய பையனை எதிர்பார்க்குறாங்க. தோட்டங்காடு இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் கோகிலா. படிப்பு எம்எஸ்சி முடிச்சுட்டு லேபில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாத வருமானம் 15,000. பிறந்த தேதி 22/10/1997. பிறந்த நேரம் 5:52 AM. ராசி மிதுனம். நட்சத்திரம் புனர்பூசம் 1ஆம் பாதம். இவங்களுக்கு 2ல் செவ்வாயுடைய ஜாதகங்க. இவங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க, அக்கா ஒருத்தங்க. அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. தந்தை பேர் சிவகுமார், தாயின் பேர் சிவகாமி. வேட்டுவ கவுண்டரில் பாண்டிய வேட்டு வருங்க. முகவரி பவானி. சொத்து விவரம் பார்த்திங்கன்னா 1.5 ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு தோட்டம் கிடக்கக்கூடிய பையனாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க பையனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் சஞ்சனா. படிப்பு பிஇ எம்பிஏ முடிச்சுட்டு ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாத வருமானம் 50,000. பிறந்த தேதி 4/11/1995. பிறந்த நேரம் 10 AM. ராசி மீனம். நட்சத்திரம் உத்திராட்டதி. இவங்களுக்கு செவ்வாயுடைய ஜாதகங்க. இவங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. தந்தை பேர் திலகராஜ், தாயின் பேர் சரஸ்வதி. வேட்டுவ கவுண்டரில் குன்னாடி வேட்டு வருங்க. முகவரி கோயம்புத்தூர். சொத்து விவரம் பார்த்திங்கன்னா சொந்த வீடு இருக்குது. மற்றெல்லாம் நேரில் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு வேலையில் இருக்க பையனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் நவீனா தேவி. படிப்பு எம்ஏ எம்ஃபில் பிஎட் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 26/7/1996. பிறந்த நேரம் 7:13 AM. ராசி விருச்சகம். நட்சத்திரம் அனுஷம் 2ஆம் பாதம். இவங்களுக்கு 12ல் செவ்வாயுடைய ஜாதகங்க. இவங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க. தந்தை பேர் கிருஷ்ணகுமார், தாயின் பேர் சாந்தி. வேட்டுவ கவுண்டரில் கரையை வேட்டு வருங்க. முகவரி ஈரோடு. சொத்து விவரம் பார்த்திங்கன்னா 4 ஏக்கர் இடம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு பிஸ்னஸ் லைனில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. தோட்டங்கள் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் மைவிலி. படிப்பு எம்பிஏ முடிச்சுட்டு குவாலிட்டி இன்ஜினியராக இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாத வருமானம் 11,000. பிறந்த தேதி 15/7/1999. பிறந்த நேரம் 3:50 PM. ராசி கடகம். நட்சத்திரம் ஆயில்யம் 4ஆம் பாதம். இவங்களுக்கு 12ல் செவ்வாயுடைய ஜாதகங்க. இவங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க. தந்தை பேர் குணசேகரன், தாயின் பேர் திலகா. வேட்டுவ கவுண்டரில் பிள்ளை வேட்டு வருங்க. முகவரி காட்டு வேளாம்பாளையம். சொத்து விவரம் பார்த்திங்கன்னா சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு படித்து ஒர்க்கில் இருக்க பையனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் பிரியதர்ஷினி. படிப்பு பிஇ முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாத வருமானம் 70,000. பிறந்த தேதி 1/8/1995. பிறந்த நேரம் 9:07 AM. ராசி கன்னி. நட்சத்திரம் உத்திரம் 4ஆம் பாதம். இவங்களுக்கு 2ல் செவ்வாயுடைய ஜாதகங்க. இவங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க. தந்தை பேர் ஈஸ்வரன், தாயின் பேர் சகுந்தலா. வேட்டுவ கவுண்டரில் வெங்கஞ்சி வேட்டு வருங்க. முகவரி காவிரிப்பாளையம். சொத்து விவரம் பார்த்திங்கன்னா 7 ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு ஐடி லைனில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக பெயர் ரித்தன்யா. படிப்பு பிகாம் எம்பிஏ முடிச்சுட்டு ஹெச்ஆர் அக்கௌண்டிங்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பிறந்த தேதி 16/1/2001. பிறந்த நேரம் 7:05 PM. ராசி துலாம். நட்சத்திரம் சித்திரை 3ஆம் பாதம். இவங்களுக்கு 4ல் செவ்வாயுடைய ஜாதகங்க. இவங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க. தந்தை பேர் செல்வமணி, தாயின் பேர் பிரியா. வேட்டுவ கவுண்டரில் பூவாணி வேட்டு வருங்க. முகவரி ஒட்டஞ்சத்திரம். சொத்து விவரம் பார்த்திங்கன்னா 4 ஏக்கர் தோட்டம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கடையெல்லாம் இருக்குது. மாத வருமானம் 50,000 சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்க பையனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ரம்யா தேவி. படிப்பு பிஎஸ்சி முடிச்சுட்டு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாத வருமானம் 25,000. பிறந்த தேதி 23/11/2000. பிறந்த நேரம் 5:30 AM. ராசி துலாம். நட்சத்திரம் சித்திரை. இவங்களுக்கு 12ல் செவ்வாயுடைய ஜாதகங்க. இவங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க. தந்தை பேர் கணேசன், தாயின் பேர் வனிதா. வேட்டுவ கவுண்டரில் இலங்கை வேட்டு வருங்க. முகவரி வடுகப்பாளையம். சொத்து விவரம் பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் வயல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 4 ஏக்கர் காடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு படித்து ஒர்க்கில் இருக்கக்கூடிய பையனை எதிர்பார்க்குறாங்க. கொஞ்சம் தோட்டங்காடு இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க.
இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி மேலும் பல ஜாதகங்களை பார்க்கவும் இது போன்ற பல அர்த்தமுள்ள வீடியோக்களை காணவும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம். மறக்காமல் நாங்கள் போகிற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும். மறக்காமல் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலிமா மற்றவங்களும் பயனடைஞ்சதாக இருக்கட்டும். நன்றி.